ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NithishFamily. PCOD வெயிட் லாஸ் சீரிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னோட வெயிட் என்ன அப்படின்றது பார்த்துலாம் வாங்க. ஒரு சிலருக்கு வெயிட் குறையாம அப்படியே ஸ்டஃபனா ஒரே வெயிட்டே காமிச்சிக்கிட்டே இருக்கும். வெயிட் குறையாத மாதிரி காமிச்சாலும் பட் நம்மளுக்கு ஃபேட் லாஸ் நடக்கும், இன்ச் லாஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ பொறுமையாக வெயிட் லாஸ் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக வெயிட் லாஸ் அப்படின்றது வரும். வாங்க இப்போ வாக்குக்குள்ளே போகலாம். காலையில் எந்திரிச்சது அப்படின்றது 5 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன். ஸோ எந்திரிச்சு இன்னைக்கு எந்த விதமான எக்ஸசைஸும் பண்ணல, வீடியோ தான் எடிட் பண்ணுவேன். மீன்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் வாசுக்கு சாப்பாடு போட்டுட்டு நான் உட்காந்து ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எப்போ மீனுக்கு சாப்பாடு போட்டாலும் எங்கள் வாசு அப்படியே ஒரு மாதிரி பார்க்கும். எப்போலாம் அந்த மீன் நம்ம பிடிங்கிடலாம் அப்படின்ற மாதிரியே பார்க்கும். ஸோ ஃபேட் கட்டட் ட்ரிங்க் குடிக்கிறது அப்படின்றதே ஒரு 10 to 15 நிமிஷம் நிதானமாக உட்காந்து தான் குடிப்பேன். காலையில் டிஃபனாக எடுத்துக்கிறது கம்பு தான். இது கம்மங்கூழ் தான் எடுத்திருக்கேன், எனக்கும் நிதிஷ்க்கும். ஸோ நான் நிதிஷ் அப்பாவுக்கு ஆல்ரெடி ஊற வச்சாச்சு, அவங்க குடிச்சுக்குவாங்க. ஸோ அவனுக்கு கம்மங்கூழும் ஒரு கொய்யாப்பழமும் அதுக்கப்புறம் ஊற வச்ச பாதாம் பருப்பும் எடுத்துக்குவான். நான் கம்மங்கூழும் அது கூட முளைக்கட்டின பச்சைப்பயிறு, பாதாம் பருப்பு, ஊற வச்ச கருப்பு திராட்சை, அத்திப்பழம், அதுக்கப்புறம் ஒரு சில்லு தேங்காய் சில்லு எடுத்துக்குவான். ஸோ இதுதான் என்னோட மார்னிங் டிஃபனாக நான் எடுக்கிறது. இன்றைக்கி மதிய சாப்பாட்டுக்கு எனக்கும் நிதிஷ் அப்பாவுக்கும் செய்ய போகிறது அப்படின்றது கைக்குத்தல் அரிசி தான் செய்ய போகிறேன். நாங்கள் 2 பேர் அப்படின்ற போது இந்த ஆளாக்குக்கு ஒரு ஆளாக்கு தான் நான் எடுப்பேன். அவங்க கொஞ்சம் கூட சாப்பிடுவாங்க, நான் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவேன். ஆளாக்கு அப்படின்றது 100 கிராம். இந்த 100 கிராம் அரிசி அப்படின்றது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். நல்லா கழுவிட்டு வந்துடுங்க. கழுவிட்டு வந்துட்டு ஒரு ஆளாக்குக்கு நான் 3 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன். 1 கிளாஸ் அப்படின்னா நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற வைக்கும் போதே தேவையான அளவு உப்பு போட்டு ஊற வச்சிட்றேன். ஸோ நல்லா ஊறட்டும் 1 மணி நேரம். 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் குக்கரில் தான் வைப்பேன். 3 விசில் அடித்து அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு 10 நிமிஷம் வைங்க. நீங்கள் 3 விசிலோ 5 விசிலோ அடித்தாலுமே பருக்க கொஞ்சம் விதையாக தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். 10 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு இந்த தூக்குனா ஏர் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். தூக்குனா ஏர் வருது அப்படின்னா அப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க. சிம்மில் வச்சு அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் ஆற வச்சுட்டு அப்புறம் எடுங்க. ஏன்னா கைக்குத்தல் அரிசி அப்படின்றது ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ நான் சிம்மில் வச்சுருக்கேன். 10 நிமிஷம் கழிச்சிட்டு நான் ஓப்பன் பண்ணும்போது நீ காமிக்கிறேன். இப்படி தூக்கும்போது எந்த விதமான ஏரும் வரக்கூடாது. நல்லா ஆறிடுச்சு, வெந்திருக்கு. அடியில் கொஞ்சம் தண்ணி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வடிகட்டி ரசத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றேன் சில சமயம். ஸோ எங்கள் வீட்டில் எல்லோரும் எடுத்துக்குவாங்க. சாதம் நல்லா உண்ணி வேகணும் அப்படின்னா நல்லா 5, 7, 10 விசில் விடணும். பட் நான் இந்த அளவுக்கு தான் வச்சுக்குவேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க அந்த இது டார்க் கலராக தான் தெரியும். சரி, அடுத்து சாப்பிடும்போது எப்படி அளவுகள் எடுப்பேன் அப்படின்றது காமிக்கிறேன். மதியானம் சாப்பாடு எடுக்கிற டைம் அப்படின்றது மணி 1 ஆகுது. சாதம் கைக்குத்தல் அரிசி ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு காய்கள் குழம்புல போட்டது எடுத்திருக்கேன். குழம்பு அப்படின்றது உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி எல்லாம் போட்டு குழம்பு மாதிரி வச்சுருக்கேன். பொரியல் அப்படின்ற போது புடலங்காய் பொரியல் ஒரு 100 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பாவக்காய் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். மதியானம் சாப்பாடு எடுக்கிறது இதுதான். சாயந்தரமாக ஒரு 4:30க்கு எடுத்துக்கிறது பச்சை திராட்சை தான் எடுத்துக்குவேன். ஸோ பச்சை இப்போ சீசனுக்கு இந்த திராட்சை வர்றதுனால இதை எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் புளிப்பு இல்லாமல் நல்லா இருந்தது. நிதிஷ்க்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால வாங்கியிருந்தோம். ஸோ நிதிஷ் ஒரு பவுல், நான் ஒரு பவுல், நிதிஷ் அப்பா 3 பேத்துக்குமே பச்சை திராட்சை தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். வேறு எந்த ட்ரிங்க் எதுவும் எடுத்துக்கல. ஸ்நாக்ஸாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்துலேயே நாங்கள் வாக்கிங் கிளம்பிட்டோம். 5 மணி இருக்கும். 5 மணிக்கு போனால் தான் ஒரு 6:30க்கு திரும்பி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் டயத்தில் இன்றைக்கி வாக்கிங் தான், வெளியே போகணும். ஈவினிங் வாக்கிங் அப்படின்றது 10,000 ஸ்டெப் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். வாக்கிங் போயிட்டு ஒரு 45 நிமிஷம் கழிச்சு அடுத்து 7:15க்கு நான் எடுக்கிறது அப்படின்றது தோசை தான். ஒரு தோசை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் மத்தியானம் வச்ச பட்டாணி, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் போட்டு குழம்பு இருந்தது, அதுதான் எடுத்திருக்கேன். குழம்பு அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். நல்லா பசிக்குது அப்படின்னா ஒரு தோசை எடுங்க, அதுக்கு மேலே ரொம்ப எடுக்காதீங்க. இது சிறுதானிய அரிசியில் செஞ்ச தோசை தான். மணி 9 ஆகுது. கடைசியாக எடுக்கிறது ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான் எடுக்கிறேன். எந்த அளவுக்கு சூடாக எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சூடாக எடுங்க. இது ஏற்கனவே கொஞ்சமாக பொடி போட்டு அரைச்சி குடிக்கிறது எப்படின்னு போட்டிருக்கேன் வீடியோ. அதுக்கப்புறம் 100 டே சேலஞ்சில் ஒரு நாள் போட்டிருப்பேன் நான். மொத்தமாக அரைச்சி வச்சுக்கிறது, 1 மாதத்துக்கு கூட அரைச்சி வச்சுக்குவேன். அந்த மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். மாதத்துக்கு கூட அரைச்சி வச்சு எடுத்துக்கலாம். ஸோ கருஞ்சீரகம் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க மட்டும் எடுத்துக்காதீங்க. ஏன்னா அது உடல் கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் சூடு தான், ஆனால் நம்ம எடுக்கிறது அளவுகள் ரொம்ப கம்மியாக தான் எடுப்போம். அதனால் சூடாகாது, இருந்தாலும் வேண்டாம். ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க மட்டும் எடுக்காதீங்க. அது மாதிரி மாசமாக இருக்கவங்களும் எடுக்காதீங்க. குழந்தை பற்றவங்களாம் எடுத்துக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கழிவுகளை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம குழந்தை பற்றதுக்கப்புறம் கண்டிப்பாக இது எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு தொப்பெல்லாம் நல்லா குறையும். அடுத்து மெயினாக சப்ஸ்கிரைபர் 2 பேரோட டவுட்டு தான். என்னென்னா வரகரிசி, சாமை அரிசி திவ்யான்றவங்க போட்டிருக்காங்க. குதிரைவாலி அரிசி, ரைஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி மிஷினில் கிரைண்ட் பண்ணி வச்சு பொடியாக வச்சுட்டு இன்ஸ்டன்ட் தோசை மாதிரி சுடலாமாக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது ராகி கம்புக்கெலாம் நம்ம இன்ஸ்டன்ட் தோசையாக சுடலாம். நான் 7 வகை தோசை வீடியோ போட்டிருப்பேன்.
ராகி கம்பெல்லாம் வந்து என்ன பண்ணலாம், நம்ம வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் வந்து கேரட்லாம் திருகி போட்டு நல்லா ஊத்தாப்பம் மாதிரி சுட்டோம்னா இன்ஸ்டன்ட் தோசை வந்து நல்லாயிருக்கும். அப்போயே உடனே ராகி கம்பை வந்து ஊற வச்சு தோசை சுட்டோம்னா தான் மொறுமொறுன்னு வரும். பட் இன்ஸ்டன்ட் மாவை வச்சு நம்ம தோசை சுடுறோம் அப்படின்னு அது நம்ம ஊத்தாப்பம் மாதிரி சுட்டு இந்த காய்கள்லாம் போட்டு சுட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாதாரண தோசை மாதிரி வராது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கோதுமை தோசை மாதிரி கோதுமை வந்து சப்பாத்தி எப்படி சாஃப்டாகவும் அது மாதிரி தோசை சுட்டாலும் ஒரு மாதிரி நல்லா வரும் இல்லையா, அதே மாதிரி நம்ம சிறுதானியங்கள் வராது, கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வெறும் தோசையாக சுடுறத விட அதில் வந்து வெங்காயம், தக்காளி, கேரட் திருகி போடுறது, புடலங்காய், சொரக்காய் இதெல்லாம் காய்கள் திருகி போட்டு ஒரே ஒரு தோசை ஊத்தப்பம் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு அது பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஒரு தடவை நீங்கள் தோசை சுட்டு பார்த்தா தான் தெரியும். ஏன்னா வீட்டிலேயே நீங்கள் அரைச்சி செஞ்சு பாருங்கள். மாவை கொஞ்சமாக எடுத்து 4 சிறுதானிய அரிசியும் ஒவ்வொரு கரண்டி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் நல்லா பொடி பண்ணிக்கோங்க. சலிச்சிட்டு அதை நீங்கள் தோசை சுட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்கள் அரை கிலோ மாவை அரைச்சி வச்சுக்கோங்க. இல்லைன்னா தோசை மாவு கூட மிக்ஸ் பண்ணி தோசை சுடுங்க, நல்லா மொறுமொறுன்னு வரும். முத்துமாரி அப்படின்ற ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, என் ஏஜ் 33, எனக்கு வந்து 2 ஹிட்ஸ் இருக்காங்க. என்னால் வீட்டு வேலை பார்க்கவே டைம் ரொம்ப ஆகுது. நான் டிப்ளமோ டீச்சர் ட்ரைனிங் படிச்சுக்கிட்டு இருக்கேன். பட் என்னால் எக்ஸாமுக்கு படிக்க டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. எப்போதும் வீட்டு வேலையே பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்குது. டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோ நிறைய பார்த்துட்டேன், நோ யூஸ், அப்ளை பண்ண முடியலை. ப்ளீஸ் நீங்கள் எனக்கு டிப்பு தர முடியுமா சிஸ்டர்? எனக்கு பிளாட்டின் வந்து 1.05 lakhs தான் இருக்குது. ஒயிட் டிஸ்சார்ஜர் வேறு இருக்குது. 5 months ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன், க்யூர் ஆகலை. பேக் பெயின் ரொம்ப இருக்குது. நான் ஃபிசிக்கலும் சரி மென்டலாகவும் சரி ரொம்ப வந்து கஷ்டப்படுறேன். ப்ளீஸ் ரிப்ளை மீ. எப்படி பார்த்தாலும் வீட்டு வேலை அப்படின்றது 24 hours இருக்க தான் செய்யும். நம்ம அதையே யோசித்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டே இருந்தோம், எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. நம்ம தான் டயத்தை ஒதுக்கி மாற்றிக்கணும். இப்போ 6 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா, படிக்கணும் அப்படின்னா 4 மணிக்கு எந்திரிக்கணும், 3 மணிக்கு எந்திரிக்கணும். நான் ராத்திரி 10 மணிக்கு தான்க்கா தூங்குறேன், என்னால் எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த டயத்தில் என்னென்னா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் அங்கே ரிசல்ட் வரும். நான் நிதிஷ்க்கு 7:30 ஸ்கூல்னா நான் ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ணேன். ஸ்டார்டிங்லலாம் 4:30 வாக்கிங் கிளம்பிடுவேன். 4:30 கிளம்பி 6 மணிக்கு வீட்டுக்கு வந்து சமைக்க ஆரம்பிச்சிடும். அவன் 7:30 ஸ்கூல் போகும்போது காலையிலேயே வாக்கிங்கை முடிச்சிடுவேன். இப்போ பனி சீசன்னால என்னால் வெளியே போனால் எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்ததுனால நான் போகலை. 4:30 எந்திரிச்சேன்னா ராத்திரி நான் மத்தியானமும் தூங்கவே மாட்டேன். ஃபுல்லாக உட்காந்துருந்து ஒர்க்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ராத்திரிக்கு தான் ஒரு 9:30 என் கண்ணெல்லாம் செவந்து என்னால் உட்காந்துருக்கவே முடியாது, அந்தளவுக்கு தான் இருக்கும். நிதிஷப்பா 10 மணிக்கு வருவாங்க. கதவை திறக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டே தான் இருப்பான். ஏன்னா தூங்கிட்டோம்னா திருப்பி எந்திரிச்சிட்டேன் அப்படின்னா திருப்பி தூங்க முடியாது, அது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் ஒரு ஸ்டேஜிலலாம் என்னாச்சு அப்படின்னா, நிதிஷப்பா வந்தனையுமே யாரும் தூங்குறதில்ல. என்ன பண்ணுவாங்க, வந்தனே ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு வந்தனையுமே கை கால் கழுவிட்டு உட்காந்து பேசுகிறோன்ற பேரில் நாங்கள் ஒன்றும் நாட்டு நடப்பெல்லாம் பேசி பெரிய பட்ஜெட்லாம் போட போகிறது கிடையாது. ஒன்று டிவி பார்ப்போம், டிவியை பற்றி ஏதாவது ஜோக்கு பார்த்து பேசுவோம், அதில் ஒரு யூஸுமே கிடையாது. அதனால் என்னாச்சு அப்படின்னா, ஒரு 10 மணிக்கு தூங்குற இடத்துல 11, 10:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் 2 சாவி போட்டுவிட்டோம். நான் உள்ளே படுத்து தூங்க போகும்போது கதவுக்கு வந்து நான் லாக் போட்டுருவேன். நிதிஷப்பாட்ட ஒரு லாக் இருக்கும், அவங்க வந்து லாக்கை திறந்துருவாங்க. என்னன்னா நிதிஷப்பாவும் கரெக்டாக 10 மணிக்கு படுத்துருவாங்க. மூஞ்சி கை கால் கழுவிட்டு வந்துட்டு 8 மணிக்கு ஆஃபீஸில் சாப்பிட்ருவாங்க. ஸோ 10 மணிக்கு வந்து நானும் நிதிஷும் முழிச்சு இல்லை அப்படின்னு நாங்கள் தூங்கிட்டோம் அப்படின்னா அவங்களும் கை கால் கழுவிட்டு வந்துட்டு உடனே படுத்துடுறாங்க. 10 மணிக்கெலாம் நாங்கள் எல்லாருமே தூங்கிடுறோம். இதே இது முழிச்சிருந்தோம்னா அவங்களும் நானும் உட்காந்து தேவையில்லாத வெட்டி கதை தான் பேசுகிறோமே தவிர வாழ்க்கையில் ஒன்றும் நாங்கள் சாதித்த மாதிரி தெரியல. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்காக நாங்கள் பேசுகிறதே கொஞ்சம் நேரம் தாங்க பேசுகிறோம் அப்படின்றீங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த ராத்திரி டைம் தான் கிடைக்குது அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன் வந்து நாங்கள் 3 பேருமே சீக்கிரம் படுக்க ஆரம்பிச்சோன்னா காலையில் 4:30 அப்போ தான் எந்திரிக்க முடியும். 4:30 எழுந்துச்சு நானும் சரி நிதிஷப்பா சரி. நிதிஷப்பா வெறும் வாக்கிங் மட்டும் தான் போனாங்க. அப்போயுமே அவங்க 10 கிலோ குறைச்சாங்க. ஆஃபீஸில் படிக்கட்டி ஏறுவாங்க, வாக்கிங் போவாங்க, அவ்வளோதான். நான் கொடுக்குற சாப்பாடை சாப்பிடுவாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப டயட்லாம் நான் ஃபாலோ பண்ணல. கொஞ்சம் கொஞ்சமாக நான் வேலைகளை வந்து கொஞ்சம் சுருக்கிவேன். ஏன்னா மார்னிங்கில் எப்போயுமே வந்து குக்கிங்கோட நாங்கள் அன்குக்கிங் ஃபுட் எடுத்துக்கும் போது கொஞ்சம் வேலைகள் வந்து எனக்கு குறையும். இப்போ இருந்தே குழந்தைங்களுக்கு பழக்குங்க. ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாலை ஆற்றி கொடுக்குறாங்க. நிறைய பேர் சாப்பிடாம போகிறாங்கன்ட்டு. இருக்கிறதுலே கெட்ட பழக்கம் அதுதாங்க. பாலுக்கு பதிலாக மாதுளம்பழம் ஜூஸ் கொடுங்க. அவல் வந்து ஊற வச்சு அதில் வந்து தேங்காய் திருகி போட்டு நாட்டு சக்கரை போட்டு அந்த மாதிரி அன்குக்கிங் ஃபுட்டு நிறையா இருக்கும் இல்லையா. வாழைப்பழம் கொடுக்குறது, ஆப்பிள் கொடுக்குறது, அந்த மாதிரி பழங்களை வெறும் வயிற்றில் காலைல சாப்பிட்லாம். நல்ல சத்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அவங்களுக்கு வந்து ஒயிட் பிளாட்டின் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கு வேறு ஒன்றுமே இல்லைங்க. பப்பாளி பழம் டெய்லி ஒரு பழம் நல்லா சீடு இருக்க பழமாக எடுத்துக்கோங்க. பப்பாளி பழம் நல்லா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பப்பாளி பழம் இலை இருக்கு இல்லையா, காலையில் எம்டி எந்திரிச்சனையும் ஒரு 3 to 5 இலை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து
1 கிளாஸ் தண்ணிக்கு வடிகட்டி எடுத்து குடிங்க. உடனே வந்து இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. அதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் வரும். அது மாதிரி பப்பாளி பழத்தை வாரத்துக்கு 2-3 நாளைக்கு எடுத்துக்கிட்டே வாங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 2 குழந்தைங்க இருந்தால் தூங்க மாட்டாங்க, ஒரு குழந்தை ஒரு நேரம் தூங்கும், ராத்திரி ஒரு குழந்தை தூங்காது, எனக்கு தூக்கம் சரியில்லை அப்படின்னு நம்ம இந்த இதெல்லாம் சின்ன சின்ன காரணங்களை ஒதுக்கினாதான் வாழ்க்கைக்கு நம்ம மேலே அடுத்த படிக்கு போக முடியும். நம்ம தான் காலைல 3 மணிக்கு எழுந்துச்சி படிக்கணும். பிள்ளைங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி காலையில் 3 to 5 என்னோடய ஸ்டடி டைம் அப்படின்னு ஒதுக்குங்க. டெய்லி எந்திரிங்க. மொதல் நாள் எந்திரிக்க கஷ்டமாக தான் இருக்கும், எந்திரிச்சாதான் நல்லா இருக்கும். எந்திரிச்சனுமே எனக்கு படிக்க உட்காந்தா தூக்கம் வந்துடுது அப்படின்னா என்ன, சின்ன சின்ன வார்ம் அப் மாதிரி பண்ணுங்கள். உக்கி போடுறது, இல்லைன்னா ஜம்பிங் ஜாக் மாதிரி பண்ணுறது, சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு 1/2 hourல வந்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. நல்லா சூடாக ஒரு வெந்நி தண்ணி 1 கிளாஸ் குடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து தூக்கம் வராது, நீங்கள் உட்காந்து படிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த 3 மணிக்கு எழுந்துச்சி காஃபி டீ போட்டு குடிச்சு உட்காந்து படிச்சிடாதீங்க, தயவுசெய்து பழக்கத்தை செஞ்சிடாதீங்க. அது இருக்கிறதுலே மிகப்பெரிய தப்பான ஒரு விஷயம். என்னன்னா ப்ளோட்டிங் வந்துடும், சுகர் பிபி வர்றதுக்கே காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிற காஃபி டீ தான். அதை வந்து ஒமிட் பண்ணிடுங்க. ராத்திரி சீக்கிரமாக படுக்க பாருங்கள். உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டையும் சொல்லி புரிய வைங்க. எதையுமே உட்காந்து நிதானமாக யோசித்து முடிவெடுக்கும் போது தான் நல்ல முடிவு வரும். இன்னொன்று, நான் நிறைய மேனேஜ்மெண்ட் வீடியோ பார்த்தாலும் ஒவ்வொருத்தரோட, இப்போ என்னோட வீடியோ அப்படின்ற போது என்னோட டயத்துக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து காமிக்க முடியும். ஏன்னா நான் நிதிஷ் 7:30 போகிறேன் ஸ்கூலுக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் மாறுறேன். அதே மாதிரி நீங்கள் அதுக்கு உங்களோட லைஃப்பில் உங்களோட டைம் எது மிச்சமாகுது அதை வந்து பார்த்து நீங்கள் தான் வந்து இது பண்ணணும். அதே மாதிரி மத்தியானம் தூக்கம் வருது அப்படின்னா என்ன பண்ணுங்கள், 1 hour 2 to 3 ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்திரிச்சு படிங்களேன், உங்களுக்கு நல்ல படிப்பு வரும். அந்த தூக்கத்தை, மத்தியான தூக்கத்தை ரொம்ப காலையில் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு மத்தியான தூக்கத்தை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் படித்தீங்க அப்படின்னா மண்டையில் ஒன்றுமே ஏறாது. அதனால் ஒரு 1/2 hour தூங்குங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அலாரம் வச்சுட்டு எந்திரிச்சு உடனே படிக்க ஆரம்பிச்சிருங்க. கிடைக்கிற டயத்தில் ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் படித்தாதான் நம்மளாம் எக்ஸாமுக்கு வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ இது முடிச்சோன்னே அடுத்து டிஆர்பி இருக்குது, டிஎன்பிசி இருக்குது, ஒரு எக்ஸாம் நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்குன்னு டயத்தை ஒதுக்கணும். ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நம்ம சக்ஸஸ் பார்க்க முடியும். ஒரு லேசியான இந்த முடிவு வந்து எடுக்காதீங்க. சத்தாக சாப்பிடுங்க. நீங்கள் குக் பண்ணி சாப்பிடும் போது தான் நேரம் அதிகமாகும். குக் பண்ணாமல் அன்குக்கிங் ஃபுட்டு நிறையா எடுத்துக்கோங்க. பழங்கள் காலையில் எடுத்துக்கோங்க. ஸ்நாக்ஸ் அப்படின்னாலே பழங்கள் மட்டும் எடுத்துக்கோங்க. டெய்லி ஒரு பருப்பு வகைகளை வேக வச்சு சாயந்தரம் எடுத்து சாப்பிடுங்க. சூப் எடுத்துக்கோங்க. சூப்பு கூட செய்ய கஷ்டமாக இருக்கும். பருப்பு வகைகளை வேக வைக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அது 1 கிளாஸ் அப்படியே எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 10 பருப்பை போட்டு அரைச்சி அதை நீங்கள் தாளிச்சிட்டு கூட அப்படியே சூப்பு மாதிரி குடிச்சிக்கலாம். அது கூட உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு டயத்தையும் நம்ம தான் வந்து சேவ் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் உட்காந்து நான்லாம் எதுவுமே எழுதி வைக்க மாட்டேன். எனக்கு டைரியில் எழுதி வச்சு இந்த மாதிரி நான் செய்யணும் அப்படின்னு நினச்சேன்னா அது எனக்கு நடக்கவே நடக்காது. அதனால் நான் இப்போ வரைக்கும் நான் எழுதி வச்சு பிளான் படி செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது உண்மையிலே தப்புங்க. நான் மைண்டில் நான் யோசித்துக்குவேன். தூங்க போகும்போது கரெக்டாக காலைல 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினச்சா கரெக்டாக நான் எந்திரிச்சிடுவேன். அந்த லைட்டாக எனக்கே ஒரு சோம்பேறித்தனம் பண்ணிச்சு அப்படின்னா என்னால் எந்திரிக்க முடியாது. ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, உங்களோட மனசு நம்மளோட மனசும் மைண்டும் வந்து ஒருநிலைப்படுத்தி நான் எந்திரிச்சிருவேன், என்னால் பண்ண முடியும், நான் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைங்க, கண்டிப்பாக பண்ண முடியும். அதுதான் டைம் மேனேஜ்மெண்ட். நம்ம கையில் தான் இருக்குது. எதுவுமே வாட்சு கட்டி பார்த்துக்கிட்டே டயத்தை பார்த்துட்டே வேலை செய்யவே முடியாது. நம்ம ஒரு சில விஷயத்தை சாக்ரிஃபை பண்ணணும். நம்ம ஒரு சில விஷயத்தை இழக்கணும். இழத்தாதான் அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். மனசு எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு வேலை செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மேலே வர முடியும். ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் வேலைகளை கண்டினியூவாக பண்ணுங்கள். ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். டெய்லி படிக்கிறதுக்கு டைம் ஒதுக்குங்க. எல்லாருமே காலேஜ் படிக்கிறவங்களும் சரி, ஸ்கூலில் படிக்கிறவங்களும் சரி, குறிப்பிட்ட நாள் தான் இந்த டார்கெட் பண்ணுற வரைக்கும் நான் அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அந்த சக்ஸஸ் பார்க்கும்போது தாங்க அந்த ஹார்ட் ஒர்க்கோட வழி வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், சக்ஸஸ் கண்டிப்பாக வரும். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபேட் கட்டர் ட்ரிங்க் குடிக்க போகிறேன்.